நம்ம ஊர் சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய் தான். வாங்க போலாம். போலாம். கௌதம், ரெசார்ட் சூப்பரா இருக்கு. அப்படியா? ஸ்விட்சர்லாந்து ட்ரிப்பை ஈக்குவல் பண்ண வேணாமா? அதான் இந்த ரெசார்ட்டை தேடி கண்டுபிடிச்சேன். வா போலாம். இந்தாங்க சார். Thank you. Thank you. ஃப்ரெண்ட் ரோட்ல ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னா. அப்படியே சூப்பரா இருக்குல? ஆமாமா ரொம்ப நல்லா இருக்கு. வெல்கம் சார். வெல்கம் மேடம். நியூ கப்பிள்ஸா? ஐயோ அப்படி. ஆமா, நாங்க நியூ கப்பிள் தான். ஏன் எங்களை பார்த்தா அப்படி தெரியலையா? ஐயோ இன்னைக்கு காலையில தான் கல்யாணம் ஆன மாதிரி இருக்கீங்க. Thank you. இல்ல நாங்க ஆல்ரெடி ரூம் புக் பண்ணிருக்கோம். நேம் சார்? கௌதம். ஒரு நிமிஷம். ஹாப்பி ஹனிமூன் சார். Thank you. வெல்கம். வாயில வா. இந்த ரூம் தான். போ. எப்படி ரூம் நல்லா இருக்கா? உங்க செலக்ஷன் ஆச்சே. என் செலக்ஷன் எப்பவுமே பெஸ்டா தான் இருக்கும். ஒன்ன மாதிரி. பா, சார் இருக்கிற வேகத்தை பார்த்தா என் நிலைமை மோசமாயிடும் போல இருக்கே. பின்ன இவ்வளவு பெரிய ரெசார்ட்டை புக் பண்ணதே என்ஜாய் பண்ணதானே? இந்த ஹனிமூன் ட்ரிப்ல நம்ம பாப்பாவை ரெடி பண்ணியே ஆகணும். ஓகே? அப்படியா? என்ன அப்படியா? உடனே எனக்கு குழந்தை வேணும். அதுவும் ரெட்ட குழந்தை. ஐயோ, ஆசை பாரு. ஆசை கிடையாது, பேராசை. ஒரு குழந்தை ஒன்ன மாதிரி, இன்னொரு குழந்தை ஜானு மாதிரியும் பிறக்கணும். இதான் என்னோட ஆசை. ஆமா, அது என்ன அடிக்கடி ஜானுக்கு ஏத்த மாதிரி குழந்தை வேணும்னு ஆசைப்படுறீங்க? அது ஜானு குழந்தைக்கு குழந்தை, பெரியவங்களுக்கு பெரியவங்க. அவங்கள சுத்தி எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். அவங்கள யாராலையும் வெறுக்க முடியாது. அப்படி ஒரு குணம். அவங்களோட வயித்துல தானே நான் பிறந்திருக்கேன். அதே ஜானு இப்ப எனக்கு குழந்தையா பிறக்கணும்னு ஒரு கனவு. என்ன ரெடி பண்ணிடுவோமா? சரி, நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடுறேன். அத்தைக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிடலாம். ஹலோ ஹலோ இலக்கியா, எங்கம்மா இருக்க? எப்போ வருவ? அது வந்து அத்தை, கௌதம் சர்ப்ரைஸா என்ன ரெசார்ட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு. ரெசார்ட்டுக்கா? ஆமா அத்தை, ஸ்விட்சர்லாந்து ட்ரிப் தான் கேன்சல் ஆயிடுச்சு. இங்கேயே ஹனிமூன் கொண்டாடலான்னு ரெசார்ட் புக் பண்ணிருக்காரு. இப்போ நாங்க ரெசார்ட்ல தான் இருக்கோம். நாளைக்கு தான் வருவோம் அத்தை. அப்படியா? ரொம்ப சந்தோஷம்மா. ரெண்டு பேரும் நல்லபடியா போயிட்டு சந்தோஷமா இருங்க. உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா போதும், என் வேண்டுதல் எல்லாம் முடிஞ்சிரும். இலக்கியா, ஒரு நாள் என்ன 4 நாள் இருந்துட்டு வாங்க. அப்புறம் அந்த அஞ்சலி பைக்கர் கிட்ட பேசிட்டு இருந்தால, அவ என்ன பேசினா ஏது பேசினான்னு சுத்தமா எனக்கு கேட்கல. கடைசியில அவன் போறதுக்கு முன்னாடி கழுத்துல இருந்த செயின் அவ எடுத்து கொடுத்துட்டா. அப்படியா? என்ன அப்படியான சாதாரணமா சொல்ற? என்ன ஆச்சு இலக்கியா? அத்தை, நான் வேற ஒரு விஷயம் பேசணும் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். என்ன விஷயம் சொல்லு. கௌதம் தத்து புள்ளன்ற விஷயத்த இன்னைக்கு கௌதம் கிட்ட சொல்லலான்னு இருக்கேன். என்ன உளற நீ? அதுக்கு இல்ல அத்தை, இன்னைக்கு பைக்கர் மகேஷ் மட்டும் ஃபோன் பண்ணலன்னா அந்த அஞ்சலி கௌதம் கிட்ட உண்மையை உடைச்சிருப்பா. கௌதம் எப்படி ரியாக்ட் பண்ணுவாருன்னு என்னால கற்பனை கூட பண்ண முடியல. அதான் அவ சொல்லி பிரச்சனை ஆகிறத விட நானே சொல்லிடலான்னு பாக்குறேன். உனக்கு மூளை ஏதாவது கெட்டு போச்சா? ஏதேதோ உளறிட்டு இருக்க. நீ எதுவுமே பண்ணாத, பேசாம இரு, புரியுதா? அத்தை, உங்க வயித்துல கௌதம் பொறக்கலன்றத அஞ்சலி இன்னைக்கு சொல்லலனாலும் நிச்சயமா ஒரு நாள் சொல்லதானே போறா. அதுக்கு நாமளே சொல்லிட்டா நல்லது தானே? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா இலக்கியா? இப்பதான்
என் புள்ள அந்த அஞ்சலி கிட்ட இருந்து தப்பிச்சான்னு நிம்மதியா இருக்கேன். இப்ப நீ ஆரம்பிச்சிட்டியா? இது பாரு, என் புள்ளையோட சந்தோஷத்தை நீ கெடுத்துறாத. ஹனிமூன் போனீங்களா, சந்தோஷமா இருந்தீங்களான்னு இருங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாம பிரச்சனை எல்லாம் இழுத்து போட்டுக்காதீங்க சொல்லிட்டேன். என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. கௌதம் கிட்ட உண்மையை சொல்லாம மறைக்கிறது எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவர் எந்த விஷயத்தையும் என்கிட்ட இருந்து மறைச்சதே இல்ல. ஆனா நான் ஒரு முக்கியமான விஷயத்த மறைச்சிட்டேன்னு ஒரு நாள் அவருக்கு தெரிஞ்சா அதை எப்படி எடுத்துப்பாருன்னே தெரியல. சரி, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். இது பாரு, நான் சொல்றதை நீ கேட்க மாட்டே, அப்படிதானே? இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் கௌதம் தத்து பிள்ளைன்னு அவனுக்கு தெரியக்கூடாது. நான் தான் அவனை பெத்த அம்மான்னு அவன் நினைச்சுக்கணும். இது ஏன் மேல சத்தியம். அத்தை, இத மீறி நீ ஏதாவது பண்ணேன்னு வச்சுக்கோ, ஏன் அப்புறம் என் பொணத்தை தான் நீ பாப்ப. ஊரு எல்லாம் வர்ற மணக்க அசத்தலா ஒரு புட்டி புட்டிக்க நம்ம காடியா நல்லதான். நமக்கு ஏத்தபடி விலை இருக்கு, சுவச்சு பாக்கையில கரங்கடிக்க நம்ம காடியா நல்லெண்ணதான். காடியா நல்லெண்ணதான், நம்ம காடியா நல்லெண்ணதான். நம்ம ஊர் சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.